நான் படித்த கீதை தொடர்ச்சி 17. வணக்கம் மக்களே. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தெய்வீக குணங்களை வளர்த்தெடுப்பது பற்றி விளக்குகிறார். கடவுளுக்கு மிக அருகில் உள்ளதும் நாம் தெய்வீகம் அடைவதற்கு வழி செய்வதுமாகிய சாத்வீக குணத்தை நம் உள்ளங்களில் பெருகச் செய்ய வேண்டும். சாத்வீக மனிதன் கடவுளை வழிபடுகிறான். ராஜசீக மனிதன் சக்தி பொருந்திய யக்ஷாரசர்களை தொழுகிறான். தாமசிகன் பிரேத பூதங்களை ஆராதிக்கிறான். எனவே கடவுளை வழிபடுவதற்கு சாத்வீகமே சிறந்தது. நீண்ட ஆயுளை அளிக்கக்கூடியதும் அறிவு, ஆற்றல், ஆரோக்கியம், ஆனந்தம், உற்சாகம் உண்டாக்குவதும் இனிமையானதும் புஷ்டி தரத்தக்கதும் மனதிற்கு உகந்ததாக உள்ளதும் சாத்வீக உணவுதான். கசப்பு, புளிப்பு, மிக காரம், விறுவிறுப்பு, அதிக சூடு இது நிறைந்த உணவு ராஜசமானது. வேகாததும் அழுகி கெட்டுப்போனதும் உண்ட மிச்சமானதுமான உணவுகள் தாமசீகமானது. மனிதர்கள் சாத்வீக ஆகாரத்தையே அருந்த வேண்டும். வேத சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட யஜ்யம் சுயநலமில்லாது தனது விருப்பத்திற்காக அன்றி பிறர் நலனுக்காக செய்யப்பட்டால் அது சாத்வீகமானது. பகட்டுக்காக புரியப்படுவது ராஜச யஜ்யம். சாஸ்திரங்களால் விதிக்கப்படாததும் இஷ்டம் போல் செய்யப்பட்டு அவற்றில் தான தர்மம் வழங்கப்படாததுமாகிய செய்யப்படும் யஜ்யம் தாமசீகமானது. எனவே சாத்வீக யஜ்யத்தை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். மேலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தவம் பற்றி 3 வகையாக பிரித்து கூறுகின்றார். பகவான், பெரியோர் ஆகியவர்களை ஆராதித்தல், தூய்மை, நேர்மை, பிரம்மச்சரியம், அகிம்சை இவை சரீர சம்பந்தமான தவமாம். துன்புறுத்தாததும் உண்மையானதும் நலம் தருவதுமான பேச்சு, வேதம் ஓதுதல், பகவான் நாமத்தை ஜெபித்தல் இவை வாக்குவயமான தவம் எனப்படுகிறது. மனசந்தோஷம், சாந்தி, பகவதியான அபியாசம் இவை மானச தவம் எனப்படுகின்றது. இந்த 3 வகை தவங்களிலும் சாத்வீகமானவை, ராஜசம் மற்றும் தாமசமானவை என்று உள்ளது. ஆசையற்ற யோகியால் மிகுந்த சிரத்தையோடு செய்யப்படும் தவம் சாத்வீகமானது. நாம் செய்யும் செயல்களில் உறுதிப்பாடு இல்லாததாகவும் பெயரும் புகழும் மட்டுமே பெறுவதன் பொருட்டு செய்யப்படும் தவம் ராஜசீகமானது. அசுரகுணம் உள்ள மனிதனால் அறிவின்றி தம்முடைய உடம்பை துன்புறுத்தி செய்யும் தவம் தாமசிகமானது. எனவே உடலாலும் வாக்காலும் மனத்தாலும் சாத்வீகமான தவத்தை செய்யுங்கள். பிரதி உபகாரத்தை எதிர்பாராமல் கடமை என்ற உணர்ச்சியுடன் செய்யப்படும் தானம் சாத்வீகமானது. பிரதி உபகாரத்தை அடையும் எண்ணத்துடன் செய்யப்படும் தானம் ராஜசீகமானது. வணக்கமின்றி இகழ்ச்சியுடன் செய்யப்படும் தானம் தாமசீகமானது. சாத்வீக தானத்தையே செய்யுங்கள். ஓம் தத் சத் எனும் மந்திரத்தை உச்சரித்து கொண்டு உங்கள் கர்மங்கள் யாவற்றையும் தொடங்குங்கள். இது பரம்பொருளின் உயரிய நாமம். சத்வகுணத்தை அதிகரித்து கொண்டு நீங்கள் தெய்வீகமாக திகழுங்கள் என்று சொல்லுகிறார் பகவான் கிருஷ்ணர்.